நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க உங்கள் பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. என்னோடும் எங்களோடு நீ பேசும் சுவாமி. உம்முடைய வார்த்தையின் சத்தம் வீடுகளிலிருந்து கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் துணிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் கட்டப்படட்டும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தையுடைய தலைப்பு புத்தியுள்ள ஸ்திரீ. வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கும்போது நம்முடைய வீடு, அவரவருடைய வீடு கட்டப்படுகிறது. அவருடைய வீடு கட்டப்படுனா அவங்க வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பரிசுத்தத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதங்களாலும் தேவ பாதுகாப்பினாலும் தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்முடைய வீடு என்ன செய்யுது? நேர்த்தியாய் நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது. சத்ருவால் வருகிற எல்லா தீமைகளுக்கும் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ புத்தி இல்லாமல் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய கையினாலேயே, அப்படின்னா என்ன, நம்முடைய செயல்களினாலேயே நம்முடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு விடுகிறது, நம்முடைய குடும்பம் இடிக்கப்பட்டு போய் விடுகிறது. அப்போ அதை தான் சொல்லுகிறார் கர்த்தர், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வீடு கட்டப்படணும். நமக்கு எப்படிப்பட்ட புத்தியுள்ள காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஞானம் தன் வீட்டை கட்டும். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரந்தீர்த்து அப்படின்னு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள். 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னா நமக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். வசனம் சொல்கிறது, ஞானம் தான் தன் வீட்டை கட்ட முடியும். அப்போ ஞானம் என்றால் உலக ஞானம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானம். தேவன் கொடுக்கிற அந்த ஞானம் என்பது எப்போ தான் ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட சொல்லியிருக்கு, யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படும் போது தான் ஆரம்பிக்கிறது. புத்தி அதே தான், ஞானம் புத்தி, பொல்லாப்பை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுவது. தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுது. இந்த உலகத்தில் பாவம் என்று சொல்லப்படுகிற, தீமை என்று சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் பெண்களாகிய நாம் வெறுக்கிறவர்களாய், அதை விட்டு விலகுகிறவர்களாய், பரிசுத்த தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், ஞானம் உங்களுக்குள் ஆரம்பிக்கும். அந்த வழியிலே நம்ம நடக்க 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 தேவ ஞானம் நம்முடைய குடும்பத்தை கட்ட, நம்முடைய வாழ்க்கையை கட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெளிப்படும் நமக்குள்ளாக இருந்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அவருக்கு பயப்படும் அது மட்டும்தான் இந்த ஞானம் நமக்கு உண்டாகிறது. அப்போ இந்த அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா? தேவனுக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? அப்பொழுது கட்டாயம் நம்முடைய குடும்பம் தேவ ஞானத்தினால கட்டப்படும். நம்ம ஞானத்தினால் நிரப்பி நடத்துவா. இன்னும் கூட வீட்டை கட்டுகிற பெண்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய சுவாபத்தை வேத வசனம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். அடுத்து பெண்களாகிய நாம் புத்தியுள்ள பெண்களாய் குடும்பத்தை கட்டணும்னா நம்முடைய சொந்த புருஷர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்போ மனைவிமாராகிய நமக்குள்ளாய் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிது போல நம்முடைய புருஷன்மாருக்கும் நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே நேரம் அந்த வசனத்திலே சொல்லியிருக்கு, ஒருவேளை உங்களுடைய கணவன்மார் கர்த்தரை அறியாதவர்களாய் அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் நம்முடைய கற்புள்ள நடக்கை பயபக்தியோடு கூடிய அந்த கீழ்ப்படுதல நடக்கையை பார்த்து நம்ம சொல்லாமலேயே ஆண்டவருக்குள்ளே அவங்க வந்துடுவாங்களாம். வசனத்தில் அப்படி நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்படி நடந்தீங்கன்னா பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையே இல்லாமல் மனைவி நடக்கையினாலேயே அவர்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். இது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ நாமும் கூட நம்முடைய கணவன்மாருக்காக ஒருவேளை எவ்வளோ வருத்தப்படுறவங்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது வசனம் சொல்கிறது, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை தேவன் தருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்தை சொல்றாரு, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். அப்படின்னா என்ன? நம்ம அதுக்காக நம்ம மயிரை பின்னாமல் இருக்க முடியுமா? வஸ்திரங்களை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் தவறாக இல்லை. ஆண்டு சொல்கிறாரு, அந்த அலங்கரிப்பு மட்டும்தான் அலங்கரிப்பு கிடையாது, அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு அலங்கரிப்பு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கணும்னு ஆண்டு சொல்கிறார். அதான் என்னது? அழியாத அலங்கரிப்பு. அந்த அலங்கரிப்பு என்னதான்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவி. அது நம்ம இருதயத்தில் மறைஞ்சு இருக்கணும். இருதயம் மறைந்து தானே இருக்குது, அந்த குணம் நமக்குள்ளே இருக்கணுமா, அப்பொழுது அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அப்போ இந்த சாந்தமும் அமைதல் ஆவின்னு சொல்லும்போது நமக்கு வர்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் பொறுமையோடு நம்ம சகிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, அன்பு பாராட்டுறது, சகிச்சு போகிறது எல்லாமே அதுக்குள்ளே அடங்குது இல்லையா? நம்ம பேச வேண்டிய இடத்துல அதாவது வாயை திறக்காமல் அமைதலோடு பொறுமையாய் நம்மை காத்துக்கொள்வது, இது எல்லாம் அதற்குள்ளே அடங்குறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் சந்திக்கிற பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் என் கணவர், பிள்ளைகள், மாமியார், மாமனார், குடும்பத்தில் பல பல பிரச்சனைகள், என்னால் அப்படி இருக்க முடியவில்லையே. சாந்தத்துக்கும் அமைதலுக்கும் எதிரானது எனது கோபம், ஒரே எரிச்சல் எனக்குள்ளாய் வருகிறது, கோபம் வர்றது, நான் சண்டை போடுறவளாக இருக்கேன், நான் வாக்குவாதம் பண்ணுறேன், என்னால் விட்டு கொடுக்க முடியல, இப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள்னு சொன்ன இயேசு எப்படிப்பட்டவர்? சாந்தமும் மனத்தாழ்மை நிறைந்தவர். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன் குடும்ப சூழ்நிலையில் உன்னால் பொறுமையாக சாந்தமாக அமைதலாக இருக்க முடியல, உண்மைதான். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த நம் தேவன், நமக்காய் உயிரை கொடுத்த இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறபடினாலே அந்த ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். இயேசுவை, உம்முடைய சாந்தத்தையும் உம்முடைய மனத்தாழ்மையை எனக்கு தாரும் ஐயா. என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையில், என் வாழ்க்கையின் சூழ்நிலையில் நான் உம்மை போலவே சாந்தமாக அமைதலோடு கடந்து சென்று எல்லா பிரச்சனைகளிலும் நான் ஜெயம் பெற, நான் விடுதலை பெற, என் குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யும் நம்ம கேட்போம். ஆண்டவர் கட்டாயம் நமக்கு அந்த கிருபையை தருவார். நம்முடைய சுவாபம் ஒரு கோப சுபாவமாக இருக்கலாம், சண்டை போடுற சுபாவமாக இருக்கலாம், விட்டு கொடுக்க முடியாத ஒரு சுபாவமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஜென்ம சுவாபங்களை அழித்து அவருடைய சுவாபத்தை நமக்கு கொடுத்து நம்மையும் புத்தியுள்ள பெண்களாய், குடும்பத்தை கட்டுகிற பெண்களாய் தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நாம் அப்படி நடக்க ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பம் சத்ருவால் இடிக்கப்பட்டு விடாதபடி தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்ம குடும்பத்தை அவர் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ புத்தியுள்ள பெண்கள், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் வீட்டை கட்டுவதற்கு ஞானம், கீழ்ப்படிதல், அந்த சாந்தமும் அமைதுள்ள ஆவி, இப்படிப்பட்ட சுபாவங்கள், குணங்கள் நமக்குள்ளே காணப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் காணப்படணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த காரியம் 1 சாமுவேலின் புத்தகம்
25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் திராகிர்தனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த இடத்துல ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அபிகாயில். நாபால் என்ற ஒரு முரடனான மனிதனுக்கு ஒரு மனைவி. ஆனால் அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் மகா புத்திசாலியாயிருந்தாள். அவள் ரூபவதியும் இருந்தாள், அதே நேரத்தில் மகா புத்திசாலி என்று குறிப்பாக அந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? அப்போ புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம்முடைய குடும்பத்தை கட்டுவது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை அழிவிலிருந்து விலக்கி பாதுகாப்பதற்கு இந்த அபிகாயிலை போல நம்ம புத்தி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த அபிகாயில் ஏன் புத்திசாலி என்று சொல்லப்பட்டாள் என்றால், அவளுடைய புருஷன் ஒரு முரடன், ஆனால் அவனுக்கு திரளான ஆடுகள் ஆயிரக்கணக்கில் அவனுக்கு இருந்தது. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் இருந்த அந்த மாகோன் வனாந்திர பகுதியிலே தான் தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னால் அவருடைய வேலையாட்களோடு கூட அந்த வனாந்திரத்தில் தங்கியிருக்கிறார். அந்த நாபாலுடைய வேலைக்காரர்களுக்கு ஆடுகளை மயிர் கத்திரிப்பதற்கு, அவங்களுடைய ஆடுகள் மேய்ச்சலுக்கு, எல்லாவற்றிற்கும் தாவீதுடைய வேலையாட்கள் ரொம்ப உதவியாக இருக்காங்க, தாவீதும் வேலையாட்களும். அப்போ அது ஒரு நாள் நடந்திருக்கிறது. இன்னொரு நாள் வரும்போது தாவீது கூட இருந்த வாலிபர்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை. அப்போ தாவீது என்ன நினைக்கிறாரு, இந்த நாபால் இருக்கிறாரே, அவருக்கு நம்ம எவ்வளோ உதவி செய்திருக்கிறோம், நம்மளும் நம்முடைய கூட்டத்தாரும் அவர்கிட்ட போய் அந்த உதவியை கேட்க சொல்லுவோன்னு சொல்லி தன்னுடைய வாலிபர்களை அங்கே அனுப்புகிறார் தாவீது. ஆனால் அந்த நாபாலோ தாவீதை பதிலுக்கு நல்லா திட்டி நிந்தித்து தூஷித்து அனுப்பிச்சி விட்டுறார். இது போய் சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தாவீது ஒரு தீர்மானம் உறுதியாக எடுத்தார். இன்னைக்கு அந்த நாபாலுடைய நாய் கூட அவன் வீட்டில் என்ன செய்யாது, உயிரோடு இருக்காது. அப்படியே நான் எனக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்தேன், நான் நன்மை செய்தேன், அவன் எனக்கு தீமை செய்கிறான். அவனுக்கு விரோதமாய் நானும் என் கூட்டமும் போய் இன்னைக்கு அவங்கள ஒரு நாய் கூட அவனுக்கு உயிரோடு இல்லாத அளவுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுவோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு தாவீது அவன் கூட்டமும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி போகிறாங்க. இந்த செய்தி அபிகாயிலாகி அவனுடைய மனைவிக்கு சொல்லப்பட்டது. நாபால் நல்லா குடித்து அவன் வீட்டில் படுத்திருந்தான். அவன் இடத்துல அவன் படுத்திருக்கிறான். அப்போ அபிகாயில்கிட்ட போய் சொன்ன உடனே அபிகாயில் பார்த்தீங்கன்னா தீவிரத்து எழும்புகிறாள். 18ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாக எழும்பி அவட்ட போய் சொல்லியிருக்கு, உங்கள் புருஷன் இப்படி பண்ணுறாரு, இன்றைக்கி நம்ம எல்லாரும் அழியத்தான் போகிறோம், குடும்பமாக நம்மளோட வேலைக்காரர் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் அழியத்தான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவள் தீவிரமாக எழும்பி அப்பங்கள், திராட்சரசம், சமையல் பண்ணப்பட்ட ஆடுகள், வறுத்த பயிறு, திராட்சை கொலைகள், அத்திப்பழ அடைகள், நீ ஏராளமானவற்றை கழுதை மேல் ஏற்றி தாவீதுக்கும் அவன் மனிதருக்கும் வேகமாக கொண்டு போகிறா, தீவிரமாக கொண்டு போகிறா. போய் தீவிரமாய் தாவீதை போய் பணிந்து கொண்டு தாவீதிடத்தில் ரொம்ப மன்னிப்பு கேட்டு ப்ளீஸ் பண்ணி இந்த காரியத்தை அவர் செய்யவே கூடாது என்று சொல்லி அவனோடு கூட ஞானமாய் தீவிரமாய் அவள் பேசுகிறாள். அவள் பேசுனதுனால தாவீது நாபாலுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அந்த காரியத்தை செய்யாதபடி அபிகாயிலுடைய தீவிரமான அந்த செயலினாலே அன்றைய தினம் நாபாலுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அபிகாயிலுடைய குடும்பம் அன்னைக்கு பாதுகாக்கப்படுது. குடும்பம்னா அவ பிள்ளைங்க அவ புருஷன் மட்டும் கிடையாது, அவளை சார்ந்த வேலைக்காரர், அவருடைய வீட்டார் எல்லாரும் அன்னைக்கு அழிய இருந்தாங்க. ஒரு பெரிய அழிவு தடுக்கப்படுவதற்கு அபிகாயில் செயல்பட்டது தான் அன்னைக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போ வேதம் இதைத்தான் அவளை புத்திசாலி என்று சொல்லுகிறது. அதில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது 3ஆம் வசனம் இன்னுமாய் 18ஆம் வசனம் 23ஆம் வசனம் 34ஆம் வசனம் 42ஆம் வசனம் இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அபிகாயில் தீவிரமாய் என்ற வார்த்தை அந்த இடத்துல அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்குள்ள இந்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா, தீவிரமாக எழும்பி அவள் செயல்பட்டாள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நம்முடைய குடும்பமும் கூட எல்லா விதமான அழிவுகளுக்கும் தப்பு வைக்கப்படணும்னா பெண்களாகிய நாம் தீவிரமாக எழும்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்குன்னு சொல்லும் போது ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கணவர், அவருடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள்.
உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்களா? அவங்க இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறாங்களா? இயேசுவை உண்மையாய் சேவிக்கிறாங்களா? பிள்ளைகள் அந்த பக்தியின் வழியில் நடக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு மரணங்கள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லா வீடுகளுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வருகிறது. அப்போ நாம் யாருக்கு எந்த நேரம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று தெரியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு ஒரு ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரட்சிப்பை எல்லாரும் நம்ம சுதந்திரிக்கணும். அந்த பரலோகத்தை எல்லாரும் சுதந்திரிக்கணும். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்கிறது போல உங்கள் குடும்பம், உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகளெல்லாம் வாழலைன்னா அவங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? அல்லாவிட்டால் அந்த நித்திய அழிவாகிய நரக ஆக்கினையை பெற்றுக்கொள்வாங்களா? அப்போ நமக்கென்று ஒரு நித்தியமான ரட்சிப்பும் இருக்கிறது, நித்தியமான அழிவும் இருக்கிறது. அந்த நித்தியமான அழிவுக்குள்ளே நம்ம கணவரோ நம்முடைய பிள்ளைகளோ அவங்க யாருமே போயிடக்கூடாதுன்னா நீங்களும் நானும் தான் தீவிரமாக எழும்பி அவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அதில் தீவிரம் காட்டணும். அவங்களுடைய பாவமான செய்கைகளை கண்டு நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. அதை கண்டு சரி என்ன தொல்லைப்படுத்தாமல் தானே இருக்காரு அப்படின்னு இருக்கக்கூடாது. என் கணவர் குடிக்கிறாரு, ஆனால் அவர் வாட்டு குடிச்சிட்டு வந்து சும்மா படுத்துக்குவார் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? அவங்களுடைய தவறான பாவங்களை கண்டு, தவறான செய்கைகளை கண்டு, அவங்களுடைய உண்மையற்ற வாழ்க்கையை கண்டு நீங்கள் அசதியாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க தவறுகளை செய்யும் போது அதை கண்டிக்காமல், அல்லாவிட்டால் அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்காமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவன் இவர்களெல்லாம் வாரி கொண்டு போய்விடுவான். அப்போ அவன் சாத்தான் அழிக்கிறவன், கொல்லுகிறவன். அவன் ஆத்துமாக்களை தேவனிடத்தில் சேர முடியாதபடி தடுக்கிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இருக்கிற உன் கணவர், உன் பிள்ளைகள் எல்லாரும் உங்களைப் போல நம்மளைப் போல ரட்சிக்கப்பட்டு அவங்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா நாம் இந்த நாட்களில் தீவிரமாய் எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வேகத்தை காட்டணும். அதுக்காக நம்ம தீவிரமாக ஆதங்கப்படணும், பாரப்படணும். ஐயோ, என் பிள்ளைகளினும் ரட்சிக்கப்படலையே, என் கணவரினும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறாங்களே ஆண்டவரேன்னு அவரிடத்துல கதறணும். அப்பொழுது நம்முடைய குடும்பம் நித்திய அழிவுக்கு தப்புவிக்கப்படும். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாலிபர்களை எடுத்துக்கோங்க, போதை கலாச்சாரம் இன்னைக்கு தேசத்தில் அதிகமாய் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. தவறான உறவுகளின் கலாச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நீங்கள் ஜெபியுங்கள். போதையினாலே உங்கள் பிள்ளைகளை சாத்தான் தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானுடைய சேனையாய் மாறிவிடக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கருத்தாய் பாரத்தோடு ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகள் போதை, எந்த விதமான போதைக்கும் நம்முடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. தவறான உறவுகளுக்குள்ளே பிள்ளைகள் சிக்கி கூடக்கூடாது. இன்னைக்கு இளம் வயதிலேயே பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் சுற்றி கொண்டு அலையிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கடவுளுடைய பயமே இல்லாமல், பெற்றோரை குறித்த பயம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம போகிற இடங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வெளியே இடத்துக்கு அனுப்புகிறோம், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்க கைகள் இருக்கிற ஃபோன், இதன் மூலம் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அழிவிற்கு பாதுகாக்கப்பட தீவிரமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் போய் இணைக்கப்பட்டு விடக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவங்கள வளர்த்துருப்போம். அவங்க வேறு ஒரு அந்நிய நுகத்தையோடு கூட பிணைக்கப்பட அவங்க ஒரு காரியத்தை தேடி கொண்டிருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சேனைகளாய் அவங்க மாறணும். கர்த்தருக்கென்று அவங்க வாழணும்னா நீங்களும் நானும் தான் அதிகமாக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். தீவிரமாக எழும்பி ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பங்களை நோக்கி அழிவுகள் வருகிறது. நம்முடைய பிள்ளைகளை நோக்கி சாத்தான் குறி வைத்திருக்கிறான். கிறிஸ்தவ குடும்பங்களை நோக்கி பொல்லாத ஆவிகள் எழும்பி இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க, சாத்தான் நம்ம பிள்ளைகளை தீட்டுப்படுத்தி விடாதபடி, சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை வாரி கொண்டு போய் விடாதபடி, சிறு பிள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் பாரத்தோடு ஜெபிங்க. நம்ம பிள்ளை செல்ஃபோனுக்கு, இந்த பொல்லாத உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பற்றவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்காக உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. அப்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அபிகாயிலை போல தீவிரப்பட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும்.
கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிறார், புத்தியுள்ள கன்னிகைகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்களுடைய தீவெட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள், மணவாளனை அவர்கள் சந்தித்தார்கள். அப்போ பெண்களாகிய நாம் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல இந்த கடைசி நாட்களிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், நாம் கற்புள்ள கன்னிகைகளாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்னு சொல்கிறார். நாம் ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை நம்மால் ஆயத்தப்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள், பரிசுத்தமான கன்னிகைகள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டிய கன்னிகைகள். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆனால் ஏவாள் எப்படி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, தேவனை விட்டு பிரித்தது போல ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் உடனடியாக பாருங்கள் அவளோடு இருந்த ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு காயின் தள்ளப்பட்டான். அப்போ ஆண்டவரே, பெண்களாகிய நாம் சர்ப்பத்தினால் பிசாசின் தந்திரங்களினால் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி நாம் தெளிந்த புத்தியுள்ளவங்களாக இருக்கணும், விழிப்புள்ளவங்களாக இருக்கணும். அந்த ஞானத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, சர்ப்பத்தின் பிசாசின் எந்த ஒரு தந்திரங்களிலும் நாங்கள் இழுக்கப்பட்டு போய்விடக்கூடாது. சாத்தான் வஞ்சிக்கிறவன், அவனுடைய எந்த ஒரு வஞ்சகத்திலும் நாங்களும் எங்கள் குடும்பமும் சிக்கிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த தெளிந்த புத்தி நமக்கு வேணும், அந்த விழிப்புள்ள ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்கிற ஞானத்தை எனக்கு தாரும், அவனுடைய வஞ்சகங்களை புரிந்து கொள்ளுகிற அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த கிருபை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா அது வஞ்சகம் நிறைந்த காலம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பெண்கள் நம்ம ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டுருவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பெண்களாகிய நீங்கள் கற்புள்ள கன்னிகைகளாய் வஞ்சகத்துக்கு உங்களை இடம் கொடுக்காமல், சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல், தெளிந்த புத்தியாய் விழிப்போடு ஜெபித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். நம்ம அப்படி ஆயத்தப்பட்டால் நம்ம கணவர், நம்ம பிள்ளைங்க எல்லாரையுமே அந்த பாதையில் நம்ம நடத்தி கொண்டு போக முடியும் இல்லையா? ஆனால் அதுக்கு தான் சொல்கிறார், புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எழும்புங்கள், வஞ்சகங்கள் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னீரே. இந்த நாளில் இதை கேட்கிற பெண்களாக எங்கள் எல்லாரையும் உம்முடைய ஞானத்தினால் நிரப்போம். ஆண்டவரே, உம்முடைய கீழ்ப்படுதல் சுவாபத்தினால் எங்களை அலங்கரியும். ஆண்டவரே, சாந்தமாக அமைதுள்ள ஆவியாகிய உம்முடைய சாந்தத்தினால், உம்முடைய மனத்தாழ்மையால் இதை கேட்கிற எங்கள் எல்லாரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக எங்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டு சுவாமி, அபிகாயிலை போல எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் கணவர், எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு வர சாத்தான் கொண்டு வர இருக்கிற அந்த அழிவுகளை கண்டு ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே அசதியாயிராமல் தீவிரமாக எழும்பி நாங்கள் ஜெபிக்க கிருபை தார். அது மாத்திரம் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல இதை கேட்குறங்க எல்லாருக்கும் ஆண்டவரே தெளிந்த புத்தியை தாரும், நல்ல விழிப்புள்ள இருதயத்தை தாரும், சாத்தாண்டு தந்திரங்களை வஞ்சகங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும். அந்த ஞானத்தினால் எங்களை நிரப்பி ஐயா பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய ஆவியின் வழியில் எங்களையும் எங்கள் கணவரை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.